அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல் பார்க்கும். கொஞ்சம் வேர்க்கடலையும் கொண்டக்கடலையும் கொஞ்சம் வேக வைத்து லைட்டாக உப்பு போட்டு வேக வைத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். வேர்க்கடலையும் நல்லது. வேர்க்கடலை 1/4 கப்புனா கொண்டக்கடலையும் 1/4 கப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், தக்காளி பழம் ஒரு 150 தக்காளி பழம், 150 கிராம். அதை நல்லா பெரிய தக்காளினா 3, சின்ன தக்காளினா 5 நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கிடுங்க. பல்லாரி 2, கொஞ்சம் சோம்பு தாளிப்பதற்கு, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பொடி பண்ணின ஏலக்காய் பொடியை விரவிட்டேன். நான் ஏலக்காய் முழுசாக போட மாட்டேன். இப்போ இதை எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான பொருட்கள்: வத்தல் பொடி, கொஞ்சம் மொத்த மசாலாங்குவோம். மொத்த மசாலா இல்லாதவங்க நீங்கள் மல்லி தனியாக பொடி போட்டுக்கிடுங்க. இப்போ இது ஒரு 2 முந்திரி பருப்பு, ஒரு கீத்து தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எல்லாம் நைஸாக அடிச்சிருக்கேன். இதை கட்டிப்பால், இந்த பால் இது தண்ணிப்பால். இந்த தண்ணிப்பாலில் மசாலா இதை நம்ம விரவி வச்சிடும். எண்ணெயில் வத்தல் பொடி போடுங்க, அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இது சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு இது சாப்பிடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச இந்த மிக்சியை கழுவி இந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இது தண்ணியாக எடுக்கிற பாலில் நல்லா வேக வச்சுக்கணும். முருங்கைக்காயை ஏற்கனவே கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம வேக வச்சுக்கிட்டோம். இதில் மொத்த மசாலான்னு சொல்லுவோம்ல, மொத்த மசாலா இல்லாதவங்க நம்ம தனியா பொடியும் சீரக பொடியும் போட்டு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கிடும். தண்ணியாக எடுத்த பாலை இதில் ஊற்றி நல்லா விரைய வச்சுக்கணும். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அந்த பொடி போட்டுக்கிடுங்க, மசாலா பொடி. முருங்கைக்காய் போட்டு வச்சா அதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் கடாயை ஏற்றியாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. நான் தேங்காய் எண்ணெயில் தான் வதக்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காய் அரை மூடி தேங்காயை கட்டியான பால் எடுத்திருக்கேன். இது தண்ணியாக எடுத்த பால். இந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். சோறுக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், இடியப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாம். புளியெல்லாம் ஊற்றவே கூடாது, புளி சேர்க்கக்கூடாது இதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கருவேப்பிலை, முழு சோம்பு ஒரு அரை ஸ்பூன், எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அந்த கடாயில் அது ஒட்டும். இப்போ இந்த அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டுரும். ஒரு 3 மிளகாய், கொஞ்சம் புதினா, மாடியில் உள்ள புதினா, இதை இந்த கட்டியாக எடுத்த பாலில் போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இப்போ நறுக்கிய தக்காளி, மிளகாய், இந்த நல்லா வதக்கணும். தக்காளியை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து ஊற்றுறாஇருந்தாலும் ஊற்றலாம், இப்படியே நீங்கள் போடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம இதில் போட்டாச்சு. முருங்கைக்காய் மசாலா போட்டு கலக்கி வச்சுருக்கேன் தானே, இதில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி நான் அரை ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். சோறு வடித்த கஞ்சி இருக்குது, இதை ஆற வச்சு மாடி செடிக்கு கொண்டு ஊற்றணும். எல்லா பாத்திரத்தையும் கழுவியாச்சு.
இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல, ஒரு 2-3 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இருந்தால் பாதாம் பருப்பு, அதை வந்து இந்த கட்டியான பாலில் இப்படி கலக்கி வச்சிடணும். ஒரு கீத்து தேங்காய், இது ஆப்ஷன் தான். இது தேவையில்லாதவங்க முந்திரி பருப்பு இது சேர்க்காதவங்க கலக்க வேண்டாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வெட்டி அதில் கொண்டக்கடலையும் வேர்க்கடலை பருப்பு வேக வச்சு தான் போட்டிருக்கோம். அதை வந்து கடாயில் ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வெந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கட்டியாக வச்சு நம்ம அந்த பாலை ஊற்றி பால் கொதிக்க முன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவு தண்ணி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன், அதை வந்து நான் குக்கரில் தாளித்து வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன். இந்த குழம்புக்கும் மட்டனுக்கும் நல்லாயிருக்கும். வடகம் பொரிச்சும் சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுறோம். குழம்பு கொதிக்கட்டும். இந்த கட்டியான பால் முருங்கைக்காலாம் நல்லா வெந்து வரும்போது தான் ஊற்றி ஒரு 3 நிமிஷம், ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, இறக்கிடணும். இதுக்கு புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் வெந்துட்டான்னு நம்ம பார்க்கணும். நல்லா காய் வெந்த அதுக்கு அப்புறம் எண்ணெய் மாதிரி இதை கக்கும். அதுக்கப்புறம் தான் கட்டிப்பாலை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணணும். கட்டிப்பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த அடுப்பில் ரசம், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி. நாட்டு உள்ளினா சின்ன உள்ளியை நிறைய போட்டு மசாலா போட்டு நம்ம வைக்கிறது தான் மட்டன் கிரேவி. சோறு, ரசம், இந்த காய் வெந்துட்டான்னு பார்ப்போம். வேகவே இல்லை, காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எல்லா பாத்திரம்லாம் கழுவியாச்சு. நம்ம கவுண்டர் டாப்பை தாள் வச்சு பேப்பர் வச்சு துடைச்சி க்ளீன் பண்ணணும். இது வந்து டேப் வந்து சொட்டு போடுது, அதனால் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணி உழுற மாதிரி வச்சுருப்பேன். தண்ணியை வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ஆமாம், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிச்சன் கிங் அரிசி வாங்குகிற பேக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுவான், மொட்டை மாடியில் நம்ம பாகக்கொடி புடலைக்கொடி வைக்கிறதுக்கு உள்ள வித்தை போட்டு மண் நிரப்பி விற்று போடுவேன். அதை விற்று போடும் போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த எம்டி பேக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம காய் வெந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்டியாக எடுத்த தேங்காய் பால், முதல்ல எடுத்த தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ரசம், கொண்டக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே சத்து. இது நம்ம வந்து முதல் நாள் இரவே ஊற வச்சு நல்லா லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடணும். ரசம்,
அதுக்கப்புறம் குழம்பு ரசத்தை இதில் ஊற்றிரும். சரி, நம்ம முருங்கைக்காய் வந்து போட்டு வைக்கிறது என்ன வாசமாக இருக்குது குழம்பு. நான் சொன்ன அளவு பிரகாரமே மசாலா போடுங்க. மசாலா நிறைய போட்டால் நல்லாவே இருக்காது. இது வந்து இடியப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பூரிக்கு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு குழம்பு, கொண்டக்கடலை வேர்க்கடலை போட்டு முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு, சுட சுட சோறு. அல்சியா சேனலில் இன்றைக்கி வந்து டுடே சமையலில் ரசம், மட்டன் கிரேவி, ஒரு முருங்கைக்காய் கொண்டக்கடலை போட்ட ஒரு குழம்பு. இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.